இந்த நாளிலேயும் திறக்கப்பட்ட வானம் அப்படிங்கிற தலைப்புக்கு தான் தியானிக்க போறோம். தி ஓப்பன் ஹெவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கிறவர். தேவன் வானத்தை கிழித்து இறங்கி வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் எங்கெல்லாம் வானத்தை திறந்திருக்கிறார், யாருக்கெல்லாம் வானத்தை திறந்திருக்கிறார், எதற்காக வானத்தை திறந்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம இருக்கிற நேரத்திற்குள்ள ஒரு சில இடங்களை நம்மளுக்கு தியானம் செய்ய போகிறோம். அநேக நேரங்கள்ல நாம யோசிக்கிறோம், ஏதோ ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தது போல நம்ம யோசிக்கிறோம். எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது போல நினைக்கிறோம். நம்ம தப்புவதற்கு வழி இல்லையோ, அது நம்ம எதிர்கால வாழ்வுக்கு வழி இல்லையோ என்று நம்ம யோசிக்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு கூட ஆட்கள் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டதாக நாம நினைக்கிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையோ அடைக்கப்பட்ட இடத்துல வைத்திருக்கவில்லை. தேவன் ஏதோ ஒரு வாசலை நமக்கு திறந்திருக்கிறார். ஒரு வழி நமக்கு அடையும் போது தேவன் 7 வழிகளை நமக்காய் திறக்கிற ஆண்டவர். தேவன் நம்ம எந்த நேரத்திலையும் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள வைக்கவில்லை. தேவன் உங்களை என்னையோ விடுதலையான ஒரு இடத்துலதான் நம்முடைய தேவன் வைத்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு எனக்கும் ஒரு காரியம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்காய் திறக்கிற ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம், ஒருவனும் பூட்டக்கூட முடியாதபடிக்கு திறக்கிற ஆண்டவரா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற கர்த்தர் அவர். அப்ப தேவன் நமக்காக ஒரு வாசலை திறப்பாரானால் அதை யாரும் பூட்ட முடியாது. இது வாசலுக்கு நம்ம சொல்லுகிறோம், வாய்ப்புகளுக்கு நாம சொல்லுகிறோம். ஆனா சத்திய வேதம் சொல்லுகிறது, தேவன் வாசல்களை மாத்திரம் திறக்கவில்லை, புதிய வழிகளை மாத்திரம் தேவன் நமக்கு திறக்கவில்லை. ஆண்டவர் நமக்காக வானத்தை திறக்கிற ஆண்டவர். நம்ம நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை தேவன் நமக்காய் திறப்புகிறவராய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் தேவன் திறந்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். முதல் காரியம், எசேக்கியேலின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியிலே சிறைப்பட்டவர்களிடையே இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இது எசேக்கியேல் எழுதுகிறார். எசேக்கியேல் சிறைப்பட்ட ஜனங்கள் நடுவிலே இருக்கிறார். கேபார் நதி அங்கே அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் சிறைப்பட்டு போன ஜனங்கள் நடுவிலே இருக்கிறார். அப்போ எல்லாரும் புலம்பி கொண்டிருக்கிறாங்க. அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள், சொந்த தேசத்தை இழந்துட்டாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆகவே ஒரு புலம்பல் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே எசேக்கியேலும் அங்கே இருக்கிறார். தீர்க்கதரிசி எசேக்கியேல் தேவனுடைய ஊழியக்காரர், சிறைப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இவரும் இருக்கிறார். அந்த நேரத்துல தான் கர்த்தர் வானத்தை திறந்து இவருக்கு தரிசனங்களை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் அந்நியர்களாலே சிறைப்படுத்தப்படுவோமையானால், அந்நியர்களாலே ஆக்கிரமிக்கப்படுவோமையானால், அந்நியர்களாலே ஒடுக்கப்படுவோமையானால், அல்லது நம்முடைய சொந்த ஜனங்களை விட்டு, நம்முடைய தேசத்தை விட்டு, நம்ம உரியவர்களாக விட்டு அந்நிய இடத்திலே, நம்ம சம்பந்தமில்லாத இடத்திலே தனிமையாக இருப்பது போல நீங்கள் நானும் உணரும் போது, இனி வழி இல்லை, வாழ்க்கை இல்லை என்று யோசிக்கும் போது, தேவன் வானங்களை திறந்து நமக்கு தரிசனங்களை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம முதல்ல தேவன் யாருக்காய் வானத்தை திறந்தார்? சிறைப்பட்ட மக்களுக்கு திறந்தார். சிறைப்பட்டது எப்படி? இவங்களா விரும்பியா சிறைப்பட்டு போனாங்க? இல்ல. பலம் மிகுந்தவர்கள், ஆயுதம் மிகுந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவங்க, அவங்க இவங்க மேல படையெடுத்து வந்து இவர்களை அவர்கள் ஒடுக்கி இவர்களை கைது பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற சூழ்நிலையில பலம் மிகுந்தவர்கள், அதிகாரம் மிகுந்தவர்கள், ஏதோ ஒன்றில் பெருசா இருக்கும் நினைக்கிறவங்க, வலிமையானவர்கள் நம்மை ஒடுக்கும் போது, நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கும் போது, நம்மளை சிறைப்படுத்தும் போது, தேவன் நமக்கு வானங்களை திறந்து தரிசனங்களை கொடுக்கிற ஆண்டவர். அப்ப தேவன் வானத்தை திறந்து நமக்கு தரிசனங்களை கொடுத்த
வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கணும் பாருங்க. பல நேரங்கள் நம்ம அப்படித்தான் யோசிக்கிறோம்ல. ஏதோ ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற மாதிரி, சுயாதீனமா எதுவும் செய்ய முடியாத மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நமக்காய் அவர் வானத்தை திறக்கிறவர். தேவன் நமக்காய் வானத்தை திறக்கிறவர். வானம் அப்படின்னு தமிழ் பைபிள்ல போட்டிருக்கிறது, அது இங்கிலீஷ்ல ஹெவன் அப்படின்னு போட்டு, அது பரலோகம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காய் பரலோகத்தை திறக்கிற ஆண்டவர். சிறைப்பட்டு போன மக்களுக்காய் பரலோகத்தை திறக்கிற ஆண்டவர். அவர் பரத்தில் இருந்து தரிசனங்களை கொடுக்கிறவர். முதல்ல சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி சொந்த ஜனங்கள் நமக்காக கையை திறக்காம இருக்கலாம். நம்முடைய சொந்த ஜனங்கள் நமக்காய் வீட்டை திறக்காம இருக்கலாம். நம்முடைய சொந்த ஜனங்கள் நமக்காய் நம்முடைய மனசை திறக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தரோ வானங்களை திறக்கிற ஆண்டவர். எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் நமக்காய் வானங்களை திறக்கிறவர். தேவன் வானத்தை திறந்தாருன்னா இங்கே பார்க்கும்போது எசேக்கியேலுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். தரிசனங்களை, தேவ தரிசனங்களை கொடுத்தார். அவர் நமக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கிற கர்த்தர். சிறைப்பட்டு வந்திருக்கிறோம், அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்த ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய தரிசனத்தை கொடுத்து மீண்டுமாய் சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுத்து சொந்த தேசத்தை கொண்டு போக போறேங்கிறத அவங்களுக்கு தேவன் தரிசனமாய் கொடுத்தார். அப்ப நமக்கு கூட நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, எல்லா நெருக்கத்தின் மத்தியிலே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி பார்த்தோமையானால் தேவன் நமக்கு தரிசனங்களை கொடுத்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்மளோடு பேசி நம்ம ஆண்டவர் நடத்துவார். அப்ப இன்னைக்கு நம்ம அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கவில்லை, மூடப்பட்ட ஒரு இடத்துல இருக்கல. தேவன் நமக்கென்று சிறந்த வானத்தை திறக்கிற ஆண்டவர். வானத்தை திறந்து நம்மளோடு பேசி தரிசனங்களை கொடுக்கிற கர்த்தரா இருக்கிறார். இரண்டாவது காரியம், சோதரர், அடுத்த காரியம் பாருங்க. இரண்டாவதாக அலைந்து திரிந்தவர்களுக்கு தேவன் திறந்தாராம். அலைந்து திரிந்தவருக்கு. யார் அலைந்து திரிந்தா? யாக்கோபு நமக்கு தெரியும். யாக்கோபு நம்முடைய சகோதரரை பகைத்து விட்டார், தகப்பனாரை ஏமாத்திட்டாரு. இப்போ சகோதரன் கையில சிக்குனா, ஏசா கையில சிக்குனா நம்மளை தொலைச்சிடும் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. இப்போ ரெபெக்கா அவருடைய தாய் சொல்றாங்க, நீ தப்பிச்சு உங்க தாத்தா வீட்டுக்கு அல்லது மாமா வீட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவன் வந்து தன் தகப்பனா இடத்துல சொல்லுகிறான், நான் வந்து பெண் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசி அவனை சம்மதிக்க பண்ணி இப்போ அவன் தகப்பனாரும் போர் அனுப்பி வைக்கிறார். அவர் சொல்லி அனுப்புறாரு, நீ காணாமல் நீ பெண் கொள்ள வேண்டாம், நீ போய் உங்க தாத்தா வீட்டுல போய் நீ பெண் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதாவது உங்க தாய் மாமாவுடைய மகளை போய் பாருன்னு சொல்லி ஒரு பேசி அனுப்பி வைக்கிறார். அப்படி போகும்போது நடுவழியிலே போகிறார். அந்த வேதத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11 இருந்து நீங்க வாசிக்கலாம் சம்பவத்தை. ஆதியாகமம் 28:11 வாசிங்க. இப்படி அவர் போகும்போது வனாந்தரத்திலே ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அப்படின்னு போட்டு நல்லா கவனிங்க. இவர் இப்ப யாருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். தகப்பனை பகைத்தார், தகப்பனை ஏமாற்றினார், சகோதரனை ஏமாற்றினார், சொந்த குடும்பத்தை ஏமாற்றி விட்டு இப்போ தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். சீரிய தேசத்தால் அந்த லாபானுடைய வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்போ ஓடும் போது வேதம் சொல்கிறது சூரியன் அஸ்தமித்தது. சூரியன் அஸ்தமித்தது. நீங்க ஆண்டவருடைய கடைசி ராமத்தை வாசித்தீங்கன்னா அங்க யூதாஸ் காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். அவன் அப்பத்தை வாங்கின பின்பு அவன் புறப்பட்டு போனான் அப்படின்னு. அப்பொழுது என்ன ஆச்சு? இருட்டாயிருப்பாங்க. இதெல்லாம் நேரங்களில் ஆவிக்குரிய அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அஸ்தமிக்க துவங்கியது. ஆனா யாக்கோபு ஆற்றங்கரையிலே அவன் தங்கி இருந்து தேவ தூதனானவரோட அவன் போராடி என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் போக விட மாட்டேன்னு அவன் ஜெபித்ததுக்கு பின்னால அடுத்து வேதத்துல வாசிக்கிறோம், சூரியன் இங்கே அஸ்தமித்தது, அங்கே நான் சொல்றது யாக்கோபு ஆற்றங்கரையில. யாக்கோபு ஆற்றங்கரை அங்க வாசித்தீங்கன்னா இங்கே சூரியன் அஸ்தமித்ததுன்னு போட்டிருக்கு, அங்கே சூரியன் உதித்ததுன்னு வாசிக்கிறோம். எப்போ விடுதிச்சு அப்படின்னா விடிந்தது. ஆண்டவரே சொல்றாரு, பொழுது விடுந்தது, போக விடு அப்படின்னாரு. விடவே மாட்டேன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவனை ஆசீர்வதிச்சதுக்கு
பின்னால அங்க சூரியோதயம் உருவாகிறது. வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, ஆ. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த சரி, கல்லை இதே வசதிங்க. சரி, அவன் நான் போகட்டும் பொழுது நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றால் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தருளி நீர் என்னை ஆசிரித்தால் ஒழிய உமை போக விடேன் என்றால் பாருங்க, அங்க என்ன ஆகுதுன்னா அங்க விடிந்ததுன்னு வாசிக்கிறோம். இங்கே சூரியன் அஸ்தமித்தது, அங்கே பொழுது விடிந்தது. இங்கே தாய் தகப்பனை ஏமாத்திட்டு சகோதரனை ஏமாத்திட்டு நல்ல இடத்தை தேடி மாமா வீட்டுக்கு பாதுகாப்பா ஓடும் போது அங்க சூரியன் அஸ்தமித்தது. ரெண்டாவது செய்த தவறெல்லாம் உணர்ந்து ஆண்டவரை சந்திச்சு உன் பேரு என்ன அப்படின்னு கேட்கும் போது நீங்க ஒரிஜினல் பேரை சொல்றாங்க யாக்கோபுன்னா. தகப்பனிடத்துல ஏசான்னா இங்க ஒரிஜினல் பேரை சொல்றான். தன் மனம் திரும்பினான், தேவனை ஆசிர்வதிச்சார், அப்ப அவனுக்கு பொழுது விடிந்தது. அப்ப நீங்க எத்தனைதான் தந்திரம் பண்ணாலும் அதை சாதிச்சிடும் இதை சாதிச்சிடும் தந்திரத்துல நம்ம செஞ்சோம்னா வேதம் சொல்கிறது அந்த அஸ்தமானம் தான் உண்டாகும். தந்திரசாலிகள் ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது. மற்றவர்களை ஏமாற்றினவர்கள் ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது. அந்த நேரத்துல ஏதோ சாதிச்சது போல தெரியலாம், அந்த நேரத்துல எதையோ பெற்றுக்கொண்டது போல தெரியலாம். ஆனா அநீதியின் வழியிலே வருகிற ஜெயம், அநீதியின் வழியிலே வருகிற சம்பாத்தியம், அநீதியின் வழியிலே தந்திரத்தின் வழியிலே கிடைக்கிற சகலமும் ஒரு நாள் அஸ்தமத்தை அடையும். அவன் நீங்களும் நானும் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அநீதி அல்ல, தந்திரம் அல்ல, மாய்மானம் அல்ல, உண்மை சத்தியம்தான் உங்களை என்னை வாழ வேண்டும். அப்ப எந்த நேரத்திலையும் தந்திரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம ஊர்ல ஒரு பேர் சொல்லுவாங்க பாலிடிக்ஸ், அப்புறம் சாணக்கியம் அப்படிங்கிற. சாணக்கியங்கிறது என்னது? ஏமாற்ற வேலை அர்த்தம். அது திறமை அல்ல, அது ஒரு தந்திரம், அது ஒரு ஏமாற்ற வேலை. சாணக்கியத்தனம் அப்படின்னா இது பெருமையா நினைச்சுக்கிறாங்க, ஏப்ப ரொம்ப நேர்ந்தவர் போல, ரொம்ப ஞானி போல அப்படின்னு. இல்ல, அது சாபத்தின் அடையாளம், அது தந்திரத்தின் அடையாளம். அந்த சாணக்கியத்தனம், அந்த தந்திரத்தனம் பண்றவங்க நிச்சயமாய் ஒரு நாள் பூண்டோடு அழிக்கப்படுவார்கள், ஒழிக்கப்படுவாங்க. பார்வோனுக்கு மேலேயே சாணக்கியத்தனம் பண்ணவங்க இருக்காங்க, பார்வோனுக்கு மேலேயே தந்திரம் பண்ணவங்க இருக்கா. பார்வோனும் அவனுடைய சேனையும் செங்கடலில முழுவதுமாய் அழிக்கப்பட்டு போனது. அப்படிப்பட்ட அழிவுதான் தந்திரசாலிகளுக்கு காத்திருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையாய மனதிலுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விடியலை வைத்திருக்கிறார், ஒரு மறுவாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். சரி, இங்கே இவர் இப்படி போகும்போது அஸ்தமித்தது. இப்ப அஸ்தமிச்ச உடனே நடு காட்டுல தலைக்கு கல்லை வச்சுட்டு அவர் படுத்துட்டார். நல்லா நீங்க யோசித்து பார்க்கணும். இப்ப நடு காட்டுல தலையனுக்கு பதிலாக கல்லை வச்சு படுத்திருக்கிறது யாரு? யாக்கோபு. இந்த யாக்கோபு யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மாவுக்காக வீட்டிலேயே இருக்கிறவர். ஏசா வனசஞ்சாரி, அங்க போவாரு, வேட்டையாடுவாரு, கடலுக்கு போவாரு, வெளியே போவாரு. ஆனா இவன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். வீட்டுக்குள்ளேயே இருந்து அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டு அம்மா பிள்ளையாக இருந்து வீட்டை விட்டு வெளியே போகாதவன். அப்ப எவ்வளவு செல்வாக்கோட இருந்திருப்பான், எவ்வளவு சுகமா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ வீட்டுல இல்ல, அம்மா கூட இல்ல, தகப்பனார் இல்ல, சொந்த பந்தம் இல்லை, நடுவழியில, மாமனார் வீட்டுக்கு போற வழியில, மாமா வீட்டுக்கு போற வழியில நடு காட்டுக்குள்ள இருந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல அவனுக்கு. தலைக்கு ஒரு கல்லை வச்சு அவன் அந்த இடத்துல படுத்தான். இதான் ஏமாத்துறவங்க வேலையெல்லாம். நடுக்காட்டுல கல்லை தலைக்கு வச்சு அவன் படுக்கிறான். இப்படி படுக்கும் போது என்ன சம்பவிக்குதுன்னா, தேவன் அவனுக்கு இடைப்பட்டான். இப்படி ஓடி வந்துட்டான். நடுக்காட்டுல தேவன் அவனை சந்திக்கிறார். அதான் கவனிக்கும். கர்த்தர் நம்மை அன்பாய் அழைக்கும் போது, தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசும்போது, நாம நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை, நாம நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளலன்னா, கர்த்தர் ஒரு நாளே நம்மளை ஓட விட்டு இப்படி நடு காட்டுக்குள்ளதான் செய்யலாம். மீனை நீங்க வலை போட்டா சில மீன் சிக்காது.
அந்த மீனுக்கு என்ன செய்வாங்கன்னா தூண்டில் போடுவாங்க. அந்த தூண்டில் இருக்கிற புழுவை விரும்பி இந்த மீன் ஓடி வந்து கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆனா வலையில புழு வச்சு போட மாட்டாங்க, வலையை வெறும் வலையை தான் போடுவோம். அதனால அதுக்கு வராது. இது அந்த தூண்டில்ல உள்ள முள்ளு இருக்கு தெரியாம அந்த புழுவை திங்கிறது மீன் வரும். இந்த தூண்டில கடிச்சதுக்கு பிறகு என்ன ஆகும்? செதில் எல்லாம் பிஞ்சு போகும். அந்த அளவுக்கு அவன் சுட்டி தூக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுதான், நம்ம வாழ்க்கையில இதுதான். ஆண்டவர் தவறு என்று சொல்லும் போது நம்ம திருத்தி கொண்டால் ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கர்த்தர் எதை தப்புன்னு சொல்றாங்களோ அதை திருத்தி கொள்ள வேண்டும். இல்ல ரொம்ப நம்ம ஞானமா இருக்கிறோம் அப்படின்னு இந்த யாக்கோபை யோசிச்சோம்னா ஒரு நாளில காது வாய் செடி எல்லாம் பிஞ்சு போய் கத்துட்டு வர வேண்டியதா. இதுதான் யதார்த்தம். அப்போ இந்த யாக்கோபு வீட்டிலேயே ஒழுங்கா இருந்தாருன்னா இந்த யாக்கோபு சந்தோஷமா குடும்பத்தோட இருந்திருக்காரு. அங்க தந்திரமாய் தகப்பனை ஏமாத்திட்டேன், தந்திரமாய் சகோதரனை ஏமாத்திட்டேன் அப்படின்னு தன்னை ஞானி நினைச்சதுனால இப்ப எங்க வந்து சிக்கிறான்? நடுக்காட்டுக்குள்ள கல்ல கலக்கி வச்சு படுத்துக்கிட்டு குளிர் அந்த பூச்சி பட்டதுக்கும் எல்லாம் மோசமான ஒரு நேரம் பயந்த இடத்துல இங்க ஆண்டவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாளிலே சந்தித்தே தீர்வார். எங்க ஓடினாலும் எதுவரைக்கும் ஓடினாலும் கர்த்தர் நம்மளை விடுகிறவர் அல்ல. நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், தேவனால முன்குறிக்கப்பட்டவர் என்றால் நிச்சயமா தேவன் நம்மளை சந்தித்தே தீர்வார். சவுலை குறித்து நமக்கு தெரியும். சவுல் அன்னைக்கு என்னென்னமோ செஞ்சார். ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகளை பயன்படுத்தினார், சிறைப்படுத்தார், அடித்தார். கடைசியில ஒரு நாளில அவர் குதிரையில போயிட்டு இருக்கிறாரு. நமஸ்க நகரத்து வீதியில அவர் சந்திக்கப்பட்டார். சில பேர் தேவாலயத்தில் சந்திக்கப்படுகிறார்கள், சில பேர் சிறைச்சாலையில் சந்திக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலை நடுக்காட்டில் சந்திக்கப்படுறாங்க, சில பேர் சாகும் ஒரு நேரத்தில் சந்திக்கப்படுறாங்க. நம்ம எந்த நேரத்தில் தேவன் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்போம் யோசித்து பாருங்க. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இந்த விடுதலையான சுதந்திரமான இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மை அழைக்கும் போது, தேவன் நமக்கு புத்தி சொல்லும் போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து திருத்துவோம்னு சொன்னா நல்ல உயர்வான வாழ்வு நமக்கு இருக்கிறது. தேவன் நம்ம எச்சரிக்கும் போது நம்ம திருத்தல அப்படின்னா எங்கேயாவது ஒரு நாள்ல போய் மாட்டிக்கிட்டு குளிக்கணும். யோனா போய் சிக்கினார். எங்க சிக்கினாரு? வீடு வயிற்றுக்குள்ள சிக்கிட்டு அழுகுறோம். ஆண்டவரே என்னை காப்பாத்துக்கப்பா அப்படின்னு அங்க போய் தோத்திரம் பண்றான். பெரிய ஒரு ஆராதனை நடத்திட்டான் உள்ள. அது முதல்ல தேவன் சொன்ன போதே கர்த்தர் எங்க போக சொன்னாரோ அங்க போ. நினிவேவுக்கு போக சொன்னா நினிவேவுக்கு போ, தர்சீசுக்கு போக சொன்னா தர்சீசுக்கு போ. இது அவர் விட்டுட்டு ரொம்ப விவரமா செய்யணும்னு நினைச்சிட்டு ஆண்டவர் நினிவேவுக்கு போக சொன்னா இவர் தர்சீசுக்கு போறாரு. ரொம்ப விவரமான ஆளு. கடைசி என்னாச்சு? அவர் போய் சேர பிடிச்சா போக முடியல. நடு கடவுளை தூக்கி போட்டார். இந்த மனுஷனாலே கூட போனவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு ஆளுனால கப்பல்ல போற எல்லாருக்கும் பிரச்சனை. வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் எகிப்தை பாதுகாத்தாங்க. ஒரு யோசேப்புக்காக பிசாசுடைய ராஜ்யம் அல்ல அந்தகார ராஜ்யம் சொல்லக்கூடிய முழு எகிப்து தேசத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார், விளைச்சலை கொடுத்தார், சேமிப்பை கொடுத்தார். பஞ்சத்திலிருந்து தேவன் பாதுகாத்தார். எதனால? கர்த்தருக்கு பயந்த ஒரு யோசேப்பை நிமித்தம். அதே மாதிரி தேவனுடைய பார்வைக்கு தப்பி ஓடுகிற, தேவனுடைய வார்த்தையை மீறி ஓடுகிற ஒரு யோனாவின் நிமித்தம் கப்பல்ல போன எல்லாருக்கும் உயிர் சேர வந்துருமோன்னு பயம். இப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நாம கர்த்தருக்கு பயந்திருப்போமேயானால், கர்த்தரை தேடுவோமேயானால் நம்ம நிமித்தம் நம்ம குடும்பத்துக்கும் நம்முடைய ஊருக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதம். நாம அப்படி இல்லைன்னா யோனாவை மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பிரச்சனைக்குரியவங்களா மாறி போயிடும். ஆனாலும் யோனாவை கர்த்தர் விடல. வயிற்றுக்குள்ள வீண் வயிற்றுக்குள்ள அவன் ஜெபம் பண்றான். சுதந்திரமாய் கப்பல்ல போகும்போது கீழ்த்தட்ட போய் படுத்து நித்திரையா இருந்தானா.
கடைசிக்கு ஆபத்து வந்து கழுத்தை பிடிச்ச பிறகு என்ன செய்வோம்? ஆண்டவரே இது எல்லாருடைய யதார்த்தமா இன்னைக்கு இருக்கிறது. அப்ப நம்ம ரெகுலரா ஜெபம் பண்ணோம்னா ஆபத்து நேரத்திலே கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. எல்லா நேரத்திலையும் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். சரி, இப்ப வனாந்தரத்துக்கு கிடக்கிறார். வனாந்தரத்துல போய் படுத்துட்டார், தலை கால் வச்சு படுத்துட்டார். இப்போ என்ன சம்பவிக்கிறது பாருங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ வழியில போயிட்டு இருக்கிறாரு. அங்க போய் தலைக்கு கல்லை வச்சு படுத்தாரு. இப்ப தரிசனம் காட்டுறார், சொப்பனம் காட்டுறார். அங்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. கீழே பூமியிலிருந்து வானத்து வரைக்கும் வேலி வச்சிருக்கிறார். அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறி இறங்குறதா இருக்காங்களாம். அதுல மேல ஆண்டவர் வந்து பேசுறார். வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி பாத்தீங்களா? அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்கிறார்கள். அங்கே மேலே இருந்து தேவன் பேசுகிறார். அலைஞ்சு திரிஞ்ச மனுஷனுக்கு நடு வழியில படுத்திருக்கிறார், நடுக்காட்டிலே வனாந்தரத்திலே படுத்திருக்கிறார். அந்த நேரத்துல தேவன் அவரோடு இடைப்படுகிறார். இதுல அவர் மனம் திரும்பினாரு அல்லது ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டார் என்று எதுவுமே இல்லை. ஓடுறாரு, வழியிலே தலையில தலை கல்லு வச்சு படுத்திருக்கான், அவ்வளவுதான். ஆனா தேவனுக்கு தெரியும் இவன் மனசுல சோர்ந்து போயிருக்கிறார். சூழ்நிலை இவனுக்கு எதிராக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விட்டு அவன் அழுப்பான். அதை பார்த்துட்டு கர்த்தர் அவரே அவனுக்கு அந்த சொப்பனத்துல அவனோடு கூட பேசுகிறார். அவனுடைய சூழ்நிலையை அறிந்து அவனுடைய பின்னணியத்தை அறிந்து தேவன் அங்கே வானத்தை திறந்து அவனோடு கூட பேசுகிறார். அதெல்லாம் சொல்றாரு, இது வானத்தின் வாசல் அப்படின்னு. இது தேவன் வாசம் பண்ணுற இடம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அந்த தலை கல்லு வச்சிருந்தாரு, அந்த கல்லை தூக்கி பலிபீடம் மாதிரி நிறுத்திட்டு ஒரு நினைவுக்கு நான் நிறுத்தி இந்த இடம் பெத்தேல் அப்படிங்கிறார். பெத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம், ஏன்னா தேவன் அர்த்தம், பெத்தேல்னா தேவனுடைய வீடு என்று அர்த்தம். அந்த கல்லு தலைக்கு கல்லு வச்சு படுத்தாரு, அந்த இடத்துக்கு என்ன பேர? பெத்தேல் அப்படின்னு பேர் வச்சார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்ம இருக்கிற வீடு முதல்ல பெத்தேலா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நம்மளும் கனவு காண்கிறோம். எப்படி கனவு காண்கிறோம்? பேய் வந்த மாதிரி, பிசாசு வந்த மாதிரி இல்ல. இங்க வனாந்தரத்துல ஒருத்த கனவு காண்கிறான். வானத்துக்கு பூமிக்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதா, ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்காங்க. நம்ம வீட்டுல பாக்குற கனவு வித்தியாசமா இருக்கு. அப்ப எது பெத்தேல்? பெத்தேலா இருக்க வேண்டிய நம்ம வீடு பெத்தேலா இல்லை, ஆனா வனாந்தரம் பெத்தேலாய் மாறி போயிடுச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்களும் நானும் அலைந்து திரிந்தாலும், நீங்களும் நானும் நடுக்காட்டில் இருக்கிறது போல ஒரு சூழல் நமக்கு உருவானாலும், நீங்களும் நானும் உள்ளத்திலே சோர்ந்து போனாலும் ஒன்றை மறக்கக்கூடாது. தேவன் நமக்காய் வானத்தை திறக்கிற ஆண்டவர். நமக்காய் தேவ தூதர்களை ஏறுகிறதும் இறங்குறதுமாய் மாற்றுகிற கர்த்தர். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏமாற்றுக்காரராக இருக்கிற யாக்கோவுக்கே இப்படி செய்வாருன்னா கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்ட உங்களுக்கு எனக்கும் அவர் செய்யறது எவ்வளவு லேசான காரியம். இத்தனை பேருக்கு கர்த்தர் வார்த்தை புரியுது. அப்ப கர்த்தரை நீங்கள் நானும் உறுதியாய் பற்றிக் கொள்வதையானால், ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு வானத்தை திறப்பார். முதல்ல யாருக்கு வானத்தை திறந்தார்? சிறைப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு வானத்தை திறந்தார். இரண்டாவது பார்க்கிறோம், அலைந்து திரிகிற மக்களுக்கு தேவன் வானத்தை திறக்கிறார். சரி, மூன்றாவதாக நம்ம பார்க்கிறது, தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்கு தேவன் வானத்தை திறக்கிற ஆண்டவர். யார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்காங்களோ அவர்களுக்கு தேவன் வானத்தை திறக்கிறவர். இதுக்கு நல்ல உதாரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தம்மேல் வருகிறதை கண்டார். நல்லா கவனிக்கணும். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரைக்கு வருகிறார். அங்கே யோவான் ஸ்நானகன் பல ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு இருந்தார். இந்த ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டிருந்த யோவான் ஸ்நானகர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டாரு, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றார், அவருடைய பாதரட்சியின் வாரை அமர்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்றெல்லாம் அவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்ப ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் வந்து யோவான் ஸ்நானகத்தை சொல்லுகிறார், எனக்கும் ஞானஸ்நானம் கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும், நீங்க பாவத்தை அறியாதவர், நீங்க தேவகுமாரனாச்சே என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்காதபடிக்கு ஒதுங்குகிறார். நம்ம கூட அப்படித்தானே சொல்லுவோம், யாராவது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நீங்க பெரியார், நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படித்தானே சொல்லுவோம்ல, நம்மள ஜெபம் பண்ண சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவர் சொல்றாரு, நான் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதே ஒழிய நான் உங்களுக்கு கொடுக்கிறதா என்று ஒதுக்குகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படி நீதியை நிறைவேற்றுவது அவசியமா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறது என்பது நீதியை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். இது யாரும் விளக்கு அல்ல, எல்லாருமே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே நமக்காக ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே மரித்து உங்களுக்கு எனக்கு மீட்பை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு யாருடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அவர்கள் தான் பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியானவர்கள். இப்படி தம்முடைய வாழ்வையே சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதற்காக இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி, அது தமக்கு எதிராக இருந்தா கூட, தனக்கு வேதனையானதா இருந்தா கூட, பரத்திலே வாசம் பண்ணவர், பரிசுத்தர் பரிசுத்தர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ண கர்த்தர் இந்த பூமியில எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த பூமிக்கு வந்தார். அப்படி ஆண்டவர் வந்த போதுதான் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்ப யோவான் ஸ்நானகன் தடுக்கிறார், இல்ல இல்ல, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் ஒப்பு கொடுத்த போது வானம் அவருக்காய் திறக்கப்பட்டது. அப்ப யாரு தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறார்களோ, யாரு எல்லா நீதியும் நிறைவேறணும் தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களுக்காய் வானம் திறக்கப்படும். சோதரம். அப்ப இன்னைக்கு நீங்கள் நாங்க எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. நம்மளை குறித்து தேவ சித்தம் என்ன என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும், இந்த பூமியில தான் வந்ததே எதுக்குன்னா கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பூமிக்கு வந்தார். அப்ப உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. ஏதோ வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து பிரி வந்தால் சாவோம் அப்படிங்கிற வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு என்று விசேஷ திட்டம் இருக்கிறது. நம்ம வாழ்வை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்கும் போது தேவன் வானத்தை திறக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, வானம் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு அவர் மேல இறங்கினாங்க. என்ன ஆச்சரியம்! வேற எங்கேயாவது ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு இறங்கினாங்கன்னு போட்டிருக்காங்க? எங்கேயுமே இல்லை. அப்படிதானே? வேற எங்கேயாவது ஆவியானவர் புறா மாதிரி வந்தாருன்னு போட்டிருக்கா? எங்கேயுமே இல்லை. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போதுதான் இந்த சம்பவம் நடந்தது. எதுக்காக அப்படின்னா, யோவான் ஸ்நானகனுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் போது தெளிவா இருக்கும், இது யோவானுக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப இங்க மத்தேயுல வாசிக்கும் போது
தம்மேல் வருகிறதை கண்டார் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரிந்தது. குமாரனாகிய கிறிஸ்து மேல ஆவியானவர் ரூபம் கொண்டு இறங்கினது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிகிறது. யோவான்ல வாசிக்கும் போது அது யோவான் ஸ்நானனுக்கு மாத்திரம் தெரிந்ததுன்னு வாசிக்கிறோம். அப்ப எதுக்குன்னா இவர்தான் வரவேண்டிய தேவகுமாரன், இவர்தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற போகிறவர், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்பதை யோவான் ஸ்நானனுக்கு உறுதிப்படுத்தும்படியாய் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல தூத்துக்குடியிலே ஒரு கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க. திருநெல்வேலியில இருக்கிற நம்ம நெகவி ஐயா அவங்க கிருஷ்ணனுடைய தாத்தா போக வேண்டிய ஒரு கூட்டம் அது. அவர் அங்கே போக முடியாதனால என்ன அவங்களுக்கு அறிவுப்படுத்தி கூட்ட சொல்லியிருந்தார். அங்கே நான் பிரசங்கிக்க போயிருந்தேன். நிறைய கூட்டம் பிரசங்கிச்சு முடிச்சபடி அந்த கூட்டத்தை நடத்துறவங்க சொன்னாங்க, ஞானஸ்தானம் கொடுக்கணும், நீங்களே கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று ஞானஸ்தானம் கொடுக்க சம்மதித்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஓடுற தண்ணியில தான் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு, ஆத்தூர்ல போய் கொடுக்கணும்னாங்க. அது என்ன ஓடுற தண்ணி அப்படின்னு, இந்த பாவமெல்லாம் நிற்காம அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னா, புது மாதிரி விளக்கமா இருக்கு அப்படின்ட்டு, சரி அவங்க ஆசை நம்ம எதுக்கு எதுவும் சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம அடுத்த ஆளு கூப்பிட்டுருக்காங்க, சரி வாரேன்னு போயிட்டேன். அங்க போய் ஆத்துக்குள்ள இறங்கி ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். அப்ப அந்த கொடுத்தவங்க சொன்னாங்க, இந்த புறா இறங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. என்ன இறங்கணும்னு? புறா இறங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஞானஸ்தானம் கொடுக்குற நான் யோவான் ஸ்நானகனும் கிடையாது, ஞானஸ்தானம் எடுத்தவர் இயேசுநாதரும் கிடையாது. புறா எங்க இருந்து இறங்கும்? நம்ம வீட்டு புறாவுன்னா கொண்டு போகலாம், ஆவியானவர் புறாரூபத்துல இறங்க மாட்டார். சரி இப்படி சொன்னாச்சு. இவரு இன்னும் பாஸ்ட் பெந்த கோஸ்ட் இல்லையோ, எடிய இந்த பெந்த கோஸ்ட் கிடையாதோ, ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறார் அப்படின்னு. ஆவியானவருக்கு விரோதமாக பேசல, வசனத்தை பேசுகிறேன். புறாரூபம் கொண்டு இறங்குறது ஒரே ஒரு ஆளுக்கு தான், அது இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான், அது யோவான் ஸ்நானனுக்கு மாத்திரம் தான் தெரிந்தது. அதனால யாராவது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே ஆவியானவர் புறாவை மாதிரி வாங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. புரியுதா? சோத்திரம். என்ன ஜெபம் பண்ணணும்னே தெரியும். எனக்கு ஒன்று சொல்றாரு, அவர் அவங்க மட்டும் அன்னைக்கு கால் வச்சு தேசம் தருவேன்னு சொன்னீங்களா, அந்த ஊரை எங்களுக்கு தான் கேட்காரு ஒருத்தர். அவன் உள்ள போன விடுவான், அங்க வாய்க்காரன் விரட்டி விரட்டி அடிப்பான். நம்ம அவன் முஸ்லிம் நாடு, ஈராக் அவங்க நாடு. அங்க போயிட்டு ஆபிரகாமுடைய சந்ததி நாடு, எனக்கு இங்க 10 ஏக்கர் இருக்கு, இது என்ன கிணறு எனக்கு சொந்தமா விடுவாங்க. என்ன ஜெபம் பண்றதுன்னு நமக்கு தெரிகிறது. வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே தேவன் வானத்தை திறந்தார். எதுக்காக தேவன் வானத்தை திறந்தார்? தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக வந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் வானத்தை திறந்தார். அப்ப நீங்களும் நானும் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன வாக்கு பண்ணிருக்கிறாரோ, வசனத்தின் மூலமா என்ன நமக்கு பேசியிருக்கிறாரோ, நம்ம வாழ்வை குறித்து தேவ திட்டம் தேவ சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில வானத்தை திறந்து உங்களுக்கு எனக்கும் அடையாளங்களை காட்டுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறணும், தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்துருக்கோமான்னு பாருங்க. தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு. எந்த காரியத்திலையும், படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், நம்மை குறித்து ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. நம்ம சொந்தக்காரங்க ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க, நமக்கு வேண்டியவங்க ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த திட்டங்கள் அல்ல, இந்த சித்தம் அல்ல, நம்மை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் தான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். புரிஞ்சவங்களே சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்பாரு. அப்ப இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக தடைகள் இருக்குமானால், மற்றவங்க நம்ம புரிந்து கொள்ளவில்லையானால், தேவன் வானத்தை திறக்கவும் தயங்க மாட்டார். சோத்திரம். அப்ப தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவர்களுக்கு தேவன் வானத்தை திறக்கிறவராக இருக்கிறார். அடுத்து 4வது காரியம், ஸ்தோத்திரம், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் பாட அனுபவிப்பவர்களுக்கு தேவன் வானத்தை திறக்கிற ஆண்டவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம். இது ஸ்தேவானை குறித்து பேசுகிறது. ஸ்தேவான் அன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவர். தெரிந்து கொள்ளப்பட்ட
முடியாது, நாங்க பிரசங்கிப்பதிலையும் ஜெபிக்கிறதுலையும் தான் நேரத்தை செலவிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள்ல சில பேரை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். அப்படி யாரு தெரிந்து கொண்டாங்கன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியிலே நிறைந்தவர்கள், ஞானமுள்ள சில பேரை தெரிந்து கொண்டு சமையல் வேலைக்கு வச்சாங்க. நல்லா கவனிங்க, சமையல் வேலைக்கு தெரிஞ்சு கொண்டாலும் எப்படிப்பட்டவங்களா? ஞானத்துல தேர்ந்தவங்க, அபிஷேகத்துல நிறைஞ்சவங்க, ஆவியானவர்களால் நடத்தப்படுறவங்க தான் சமையல் வேலைக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம எப்படி ஆளு தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. சமையல் வேலைக்கு அப்படியாது. சரி, அப்படிப்பட்ட சமையல் வேலைக்கு வந்தவங்கள ஒருத்தர் தான் யாரு? இந்த ஸ்தேவான். இப்படிப்பட்ட இந்த ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறார். பழைய ஏற்பாட்டில இருந்து ஆரம்பிக்காரு, ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டு வந்தாரு. பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்களை சொன்ன உடனே எல்லாரும் நம்மால சொல்றாங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. மோசே, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யோசேப்பு அப்படின்னு உடனே எல்லாரும் ரோசமா கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம முற்பிதாபத்தில் சொல்றான், நம்ம ஆள்றா அப்படின்னு. சில நேரங்களில் இதெல்லாம் ஒரு டெக்னிக். அவருடைய யாரும் பார்த்தீங்கன்னா, அவர் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் பின்னாளுங்கிட்ட ரொம்ப மெச்சூரா பேசுவார். அவர் பேசுறதுல வித்தியாசமா இருக்கும். இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன், அத்தனை படத்தை சொல்றாரு, இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன், நீங்க ரொம்ப தேவபக்தி உள்ளவங்க மாதிரி தெரியுது அப்படின்றாரு. சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்காது. நம்மளை யாரும் சொல்லிட்டாரு? பக்திமான்னு சொல்லிட்டாருயா, நம்மளை புகழ்ந்துட்டாருயா, வந்து கேட்க வருவோம். எல்லாரும் வர்றாங்க. அப்போ சொல்லுவாரு, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தேன், நீங்க எல்லா பீடத்துக்கும் பேர் வச்சிருக்கீங்க, ஆனா ஒரு பீடத்துல அறியப்படாத தேவனுக்கு எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க அறியாத அந்த தெய்வம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் அந்த சொல்லுகிற முறைகள். ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு போயிருந்தோம், வேன்ல போயிருந்தோம். வேனை விட்டு கீழே இறக்கூடாதுட்டாங்க. வேதக்காரங்க இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, விட முடியாதுன்னாங்க. அப்ப என் கூட இருந்த ஒருத்தர் சொன்னார், மைக்கு அந்த குடும்பம் என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வாங்கிட்டு சொன்னாரு, சிங்க குட்டிகளே, ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சார். சிங்க குட்டிகள் அது இதுன்னு ஒருத்தர் கூடத்துல ஒருத்தர் சொன்னாங்க, இவன் நம்மாலும் மாதிரி தெரியுடா, விடுங்கடா, எங்க பேசிட்டு போறோம், விடுங்கடா அப்படின்னு. அப்போ சொன்னார், பாத்தியா, அண்ணன் தம்பிங்கன்னா ஒருத்தர் மதிக்க மாட்டேங்க, உள்ளோட மாட்டேங்க. சிங்கம், புலி, கரடின்னா நம்ம மிருகத்தை சொல்றாண்டா, என் நம்ம அப்படிங்கிறா. மனுஷன் சொன்னா மதிக்கிறதுல, மிருகம் சொன்னா நம்ம ஆளுங்க மதிக்கிறாங்க நிறைய பேர். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இப்படி இது வந்து பேசுகிற ஒரு விதம். அப்ப நம்ம எப்படி பேசுறோம்? 4 வார்த்தை பேசினா 3ஆவது வார்த்தையிலேயே சட்டை எடுத்து வந்துடும். அப்படிதானே? பேச தெரியாம பேசுறது, என்ன பேசுறதே தெரியறதில்ல. நல்லது பேச போய் சட்டத்துக்கு இருந்தாலும் நம்மகிட்ட உண்டு. அப்படிதானே? பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இங்கே இவருக்கு நல்லா புகழ்ந்து பேசின உடனே, பழைய பாட்ட புத்தகங்களை பேசின உடனே எல்லாரும் நம்மளால சொல்றாங்க கேட்டுட்டே இருந்தாங்க. கடைசியா வந்து சொல்றாரு, அந்த மேசியா, பழைய பாட்டு திருக்கிறிஸ்துவால முன்னுரிக்கப்பட்ட மேசியா, நீங்க வருவாரு காத்திருந்தீங்களே அந்த மேசியா, அவர் தான் இயேசு கிறிஸ்துங்கிறார். தீர்க்கதரிசிகள் எல்லாம் உங்க முற்பிதாக்கள் கல்லெறிஞ்சு கொண்டாங்க, ஒரு தீர்க்கதரிசி கூட எருசலேமுக்கு வெளியே கொல்லப்படல. அப்படித்தான் நீங்க இயேசுவையும் சிலுவையில் அடிச்சீங்கன்ட்டார். இப்படி சொன்ன உடனே எங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவர் கல்லெறிஞ்சு அவரை கொண்டே விட்டார். இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து, பல்ல கடிச்சாலே என்ன இருந்தான், உள்ள பேய் வந்துருச்சுன்னு அர்த்தம். பேய் வந்தவங்க என்ன செய்வாங்க? பல்ல கடிக்க ஆட்கள் இருக்கீங்களா? யோசிக்கணும். பல்ல கடிக்கிறாங்க, பல்ல கடிச்சானா யாரை பார்த்து? ஸ்தேவானை பார்த்து நீங்க பல்ல கடிக்க, எப்படி இயேசு தெய்வம்னு சொல்லலாம், எப்படி நம்மளை குறை சொல்லலாம் அப்படின்னு பல்ல கடிச்சாங்க. இப்போ என்ன நடக்க பாருங்க, 55ஆம் வசனம். தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் இருக்கிறதை கண்டு வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் இங்கே இவங்க கண்ணை
கல்லறிகிறாங்க, மூர்க்கம் அடைகிறாங்க, கல்லறி போறாங்க, மூர்க்கம் அடைந்து பல்ல கடிக்கிறாங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டு வானத்தை பார்த்தாரு, வானம் திறந்திருக்கிறத பார்த்தாரு. அதான் கவனிக்கணும், வானம் திறந்திருக்கிறது. வானம் திறந்திருந்து என்ன பார்த்தாரா? பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார். அப்படி வலது பார்சத்திலே திருப்பி இங்க வருதான்னு பார்த்துக்குவாங்க. பரலோகத்துல யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்திலே குமாரனாகிய கிறிஸ்து அங்கே இருக்கிறார். திருத்துவ தேவன். இப்ப இவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இதை பார்த்தார். அப்ப ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்க தான் வானம் திறந்ததை காண முடியும். தேவன் அங்கே எழுத்து நிற்கிறதே பார்க்க பின்னாடி பார்க்கலாம். இப்படி பார்க்கிறேன்னு சொன்னாரு. சொன்ன மாத்திரத்துல அவர்கள் பாருங்க, இவங்க கத்துறாங்க, கத்திட்டு தன் காதை பதிக்கிட்டாங்க. ஏன்னா யார பாக்குறேங்கிறாரு? இயேசு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கத்தி பாருங்க, எதுக்கு ஒருமனப்பட்டாங்களா? அவன் மேல பாயுறதுக்கு, ஸ்தேவான் மேல பாயுறதுக்கு ஒருமனப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு. அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அப்போ இவர் தொழுது கொள்ளுகிறார், அப்புறம் திரும்ப கல்லெறிச்சார். சொல்லுங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இது கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பைபிள் வாசிக்கிறோம். தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். இதுதான் சத்தியம். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க, 54 வசனத்துல, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் கண்டு காக்கிறேன். அதுக்கு முதல் வசனம் அப்படித்தான் சொல்லுது. தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு. அப்போ தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர், உட்கார்ந்து இருக்கிறவரு இப்போ சேவான் மறித்து மேல வரப்போறான்னு சேர விட்டு எந்திரிச்சு நிற்கிறார். சிங்காசனத்தை விட்டு எந்திரிச்சு நின்று இவர் வரவேற்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து வைராக்கியம் பாராட்டி தேவ பிரசன்னத்திலே இந்த பூமியில மறிப்போம்னா நம்மளை வரவேற்பதற்கு இயேசு கிறிஸ்து அங்க எழுதிருப்பார். அப்படி இல்லாம ஊரோட ஒத்து வாழ்றேன், உலகத்தோட ஒத்து வாழ்றேன் அப்படின்னு இந்த பூமிக்கு ஏற்றத்துல வாழ்ந்து மறிப்போமானா வானம் திறக்கப்படாது, பாதாளம் திறக்கப்படும். அங்க நம்ம வரவேற்கிறதுக்கு யார் காத்திருப்பா? சாத்தான் தான் காத்திருப்போம். நம்ம வர்றாண்டா ஒரு ஆளு வாங்க ஆசையா கூட்டு போய் நரகத்தை போடுவோம் அப்படின்னு அவங்க காத்துக்கிறாங்க. கவனிக்கணும். அப்ப இங்க வானம் யாருக்கு திறக்கப்பட்டது? கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ நிமித்தம் பாட அனுபவிக்கிற மக்களுக்காக வானம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வானம் திறக்கப்படுத்தணும்னா கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்ய வேண்டும். போன வாரம் செய்தி நம்ம கேட்டோம். எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கிறது? ஸ்தோத்திரம். தாவீதின் கையில் இருந்த கவன், மோசேயின் கையில் இருந்த கோல், தொற்கால் கையில் இருந்த ஊசி, அதையெல்லாம் அவங்க பயன்படுத்த முடியும்னா நீ கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்த முடியும். ஒரு சமையல்காரராய், அப்போஸ்தலர் அல்ல, ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர் அல்ல, சமையல்காரராய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தேவான் யூத ஜனங்கள் மத்தியிலே மகிமையான ஒரு ஊழியத்தை செய்து அவர் மரித்த போது வானம் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்து நின்று அவர் வரவேற்க கூடுமானா இங்க உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்துகிறது எவ்வளவு லேசான காரியம். அப்ப நீங்கள் நானும் என்ன பாடுபட்டாலும் கிறிஸ்துவுக்காக பாடுபடும் போது எல்லாம் கவனிக்கணும். பாடுபடுறேன் அப்படின்னா கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம பாடுபடுறது வேற.
பக்கத்து வீட்டுக்காரங்க சட்டை எடுத்துட்டு பாடுபடுறது வேற. சொல்றது புரியுதா? சில பேர் கிறிஸ்துக்காக பாடுபட்டேன் அப்படிங்கிறது. என்ன கிறிஸ்துக்காக பாடுபட்ட? ஒருத்தர் சில வருஷம் இப்போ சபையில சொல்லியிருக்கேன், ஞாபகம் எனக்கு. சில வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் பார்க்க வந்தார். வந்தவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஊழியக்காரன், எங்க ஊர்ல என்னை அடிச்சே விட்டாங்க, என் தாலை பிச்சு போற அளவு அடிச்சுட்டான் ஒரு ஆளு அப்படின்னு. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. எதுக்குப்பா ஊழியக்காரன் அடிச்சாங்க, என்ன ஆண்டவரே நீ பார்த்து இப்படி சும்மா இருக்கலாமா அப்படின்னு நான் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு எதுக்கு பதில் அடிச்சாங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், எங்க ஊர்ல இருந்து ரோட்லுக்கு பஸ் ஏறி வர்ற வழியில ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு. அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள ஓடி வரும்போது எனக்கு ஆசையா இருந்துச்சு. எதை பார்த்து? கரும்பை பார்த்து. அந்த கரும்பை பார்த்த உடனே ஆசையில நான் ஒரு கரும்பை ஒடிச்சுட்டேன். அந்த தோட்டத்துக்காரன் பார்த்துட்டான். நிறைய தோட்டத்துல இன்னும் கரும்பு வெட்டாத தோட்டத்துல நீ வந்து உள்ள புகுந்து ஒடிச்சுட்டேன்னு சொல்லி அவன் கோபத்துல என்னை கேட்காம களவாட்டேன்னு சொல்லி நான் எந்த கரும்பை ஒடிச்சனோ அதே கரும்பை பிடுங்கி என் தலையிலேயே அடிச்சுட்டா மாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், அவனாவது தலையில அடிச்சான், நானும் தான் உடம்பு முழுதும் அடிச்சுப்பேன் அப்படி. அவன் தோட்டத்துல போய் அவனே இங்க கரும்பு வெட்டல, இவருக்கு ஆசை ஒரு பலவீனம் பாஸ்டர் அப்படின்னு. இந்த பலவீனம் எல்லாம் கரும்பணி மட்டுமல்ல எல்லா அடியும் வாங்கும். சொல்றது புரியுதா? இவனுக்கு வானம் திறக்கப்படாது, மண்ட ஓடுதான் பழக்கம். புரியுதா? கவனி, இது கிறிஸ்துவுக்காக பாடுறது இப்பதல்ல. வாய் கொடுத்தா பேசுறது, அதையாவது வாய் கொடுத்தா பேசுறது, பேசி சண்டை இழுத்துரு. சண்டை இழுத்துட்டு வந்து கத்தர் பார்த்து போவார் அப்படிங்கிறது. கத்தர் பார்ப்பார், நீ செஞ்சது பார்ப்பார், அவங்க செஞ்சது பார்ப்பார். கத்தருக்காக சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரை சொன்னதுனால, கத்தருக்காக வாழ்றதுனால ஒரு உபத்திரமோ ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வருதுன்னா தேவன் வானத்தை திறந்து நம்மளை ஆறுதல்படுத்துற கத்தர், வானத்தை திறந்து நம்மளை ஆசிர்வதிக்கிற கத்தர், வானத்தை திறந்து நமக்காய் யுத்தம் செய்கிற கத்தர் அவர், வானத்தை திறந்து நமக்காய் நம் பட்சத்திலே நிற்கிறவர் அவர். கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் வானம் திறக்கப்படும். சோதரம். அடுத்ததாக 5வது காரியம், ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்த தேவன் வானத்தை திறக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கலாம். இது உங்களுக்கு தெரியும். இது யாரு கண்டது? பேதுரு பார்க்கிறார். எந்த சூழ்நிலை பார்த்தா பொன்மணி விடத்துல ஆண்டவர் பேசி உங்க வீட்டுல இருந்து ஆள் அனுப்பி பேதுருன்னு ஒரு மனுஷன் இருக்கிறார், அந்த பேதுருவை வரவல அவர் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவா அப்படின்னு சொன்னார். இவ பேதுருவை அனுப்புவதற்கு ஆளை பொன்மணி அனுப்புகிறார். இந்த நேரத்துலதான் வானம் திறக்கப்பட்டு இந்த தரிசனத்தை பேதுரு கண்டார். இதை பார்த்த உடனே பேதுரு சொல்றாரு, இதெல்லாம் அசுத்தமானவைகள், இதை சாப்பிட மாட்டேன். கர்த்தர் வானம் திறந்து எதை காட்டினாரு? ஒரு துப்பட்டியிலே பலவிதமான பறவைகளும் மிருகங்களும் இருக்கிறது, அதை அடிச்சு புசினார். இப்ப இவர் சொல்ல இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது இல்லையா, சில பறவைகளை சாப்பிடக்கூடாது. அதனால அவர் சொல்றாரு நான் சாப்பிட மாட்டேன். புதிய ஏற்பாட்டுல நேரு தானே, நறுங்குண்டு செத்ததுக்கு தான் நாம் சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிடலாம். அப்ப இவருக்கு என்ன சொல்றாரு? நான் சாப்பிட மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தப்படுத்துறத நீ அசுத்தம் நினைக்காத அப்படின்னு அவருக்கு புத்தி சொன்னார். இவருக்கு எதுக்கு இது அப்படின்னா, கொங்கரையும் புறஜாதியார், இவர் யூதர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் யூதருக்காக அழைக்கப்பட்டவன், யூதர் மத்தியில் தான் ஊழியம் செய்வேன், புறஜாதியார்ல போக மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் தரிசனத்தை காட்டி இப்ப கொங்கரையிட்ட போ அப்படிங்கிறார். நம்மள சில பேரு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறோம். நமக்கு தேவன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லா இடத்துலையும் நீங்களும் நானும் போக வேண்டும், எல்லார்ட்டையும் போய் இயேசு கிறிஸ்து குறித்து அறிவிக்க வேண்டும். இல்ல இவங்க பரிசுத்தமானவங்க, இவங்க
பரிசுத்தம் இல்லாதவங்க, இவங்க அசுத்தமானவங்க, இவங்க பாவிக, இவங்க பரிசுத்தர்கள், இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்று வித்தியாசம் பார்க்கக்கூடாது. அதுதான் ஊழியம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பேதுருவை நீ புறஜாதிகள் என்று ஒதுக்கி வைக்காதே, நான் அனுப்புகிற எல்லா ஜனங்களுக்கும் போகணும்னு சொல்லி இவரை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப யாரை தேவன் ஊழியத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தணுமோ, யாரை சுவிசேஷம் அறிவிக்க தேவன் பயன்படுத்தணுமோ அவர்களுக்கு தேவன் வானத்தை திறந்தார். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்காக பயன்படணும்னு நம்ம விரும்பணும்னா கர்த்தர் நமக்கு வானத்தை திறக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வானத்தை திறந்து சத்தியங்களை போதிப்பதற்காக வானத்தை திறக்கிறார். நம்ம வானம் திறக்கப்பட்டதை கண்டு அங்கே பாத்ரூம் இருந்தது, அங்கே சோப்பு இருந்துச்சு அப்படின்னு கதை சொல்றதுக்கு நல்லா கவனிக்கணும். ஒரு ஐயா நம்ம ஊர்ல இருந்தார், போயிட்டார். 2 பேர் பேர் எனக்கு தெரியாது, ஆனா பூமியை விட்டு போயிட்டார். அந்த ஐயா பேச ஆரம்பிச்சாரு என்ன சொல்லுவார், நம்ம ஊர் மினி பேச மாதிரி இந்த பாட்டு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுதில்ல, இந்த மாதிரி அவர் சொல்றாரு. நான் பரவலுக்கு போனேன், அங்க அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அவர் இருந்தாரு, இவர் இருந்தாரு, செத்து படங்களை பார்த்தேன், அவரை பார்த்தேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரலோகம் இன்னும் உங்களை என்னையும் ஏற்றுக்கொள்வதற்கு அது இன்னும் ஆயத்தமாகவில்லை. வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நீங்களும் என்னோடு இருக்கும்படிக்கு உங்களை அழைக்கும்படிக்கு திரும்ப என்ன செய்ய வருவேன். அப்ப எப்பதான் வருவாரு? பரலோகம் ஆயத்தம் ஆயிருச்சுன்னா, மனுஷர்கள் வாழ்வதற்கு ஆயத்தம் ஆயிருச்சுன்னா அவர் திரும்ப வருவார். வசனத்தை கவனிக்கிறீங்களா? அப்ப பரலோகத்துல யார் இருக்கிறார்? தேவனும் தேவ தூதர்களும் தான் இருக்கிறாங்களே ஒழிய பூமியில் உள்ளவங்க போய் இருக்க முடியாது. அப்படின்னா ஆபிரகாம் மடியிலே ஒரு கருத்தர் இருந்தாரே, அவர் எப்படி வார்த்தை புரியுதா? அது ஆபிரகாம் மடி என்று சொல்லியிருக்கிறது, அது பரலோகம் என்று சொல்லவில்லை. ஆபிரகாம் பரலோகத்தில் இல்லை, அவர் பரதேசில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது, மரிக்கிறதுக்கு முன்னாலே தம் பகுதியில் இந்த கனவை பார்த்து சொன்னாரு, நீயும் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாங்க. அப்ப மரிச்சவங்க போற இடம் எது? பரதேசி ஒழிய பரலோகம் அல்ல. மரித்து உயிர்த்தெழுந்த பின்புதான் இயேசு பரலோகத்துக்கு போனார். அப்போ மரித்த பரிசுத்தவான்கள் எங்கதான் இருப்பாங்க? அப்ப யாராவது நம்மளை பார்த்து நான் பரலோகத்தை பார்த்தேன், அங்க அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன்னா கதை விடுறாங்கன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? வேத வசனத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதுவே எதுல வரும்? சொப்பனமா வரும். கொள்ளை திரட்சினாலே சொப்பனம் பெறணும் போடுறது நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. தாவீது யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஆர்டிஸ்ட் வரைஞ்ச படத்தை வச்சு நம்ம ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பையன் அப்படியே ஆடு கோலை வச்சுக்கிட்டு கையில ஒரு வில்ல வச்சுக்கிட்டு மாதிரி கற்பனை பண்ணியிருக்கோம். இயேசுநாதர்னு ஒரு படத்தை நம்மளா கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். அப்படித்தானே? அது உண்மையிலே இயேசுநாதர் நமக்கு தெரியாது. ஒரு படம் வரைஞ்சி வச்சிருக்காங்க, அதை இயேசுநாதர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே இயேசுவை பார்க்கும் போதுதான் நமக்கு வித்தியாசமே தெரியும். வேதப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது எத்தனை வயசு? 33 வயசு வாலிபர், கிழக்கத்தியர், யூதர். ஆனா நம்ம பார்க்கிற படத்துல ஒரு வெள்ளக்காரரை வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஒரு வெள்ளக்காரர் அவர் எப்படி 50 வயசு 60 வயசு ஆளை வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதை ஏசு ஏசுன்னு இருக்காங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கட்டபொம்மன் எப்படி இருப்பாரு நமக்கு தெரியாது. அதனால சிவாஜி கணேசனை கட்டபொம்மன் வரைஞ்சி வச்சுட்டாங்க. அவர் அந்த படத்துல நடிச்சதுனால அதை அப்படியே வரைஞ்சி வச்சு அதை கட்டபொம்மன் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு, வீரன் அழகுமுத்துக்கோன். வீரன் அழகுமுத்துக்கோன் எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ ஒரு மந்திரி இருந்தாரு, யாதவ சமூகத்துல வந்தவரு. அவர் அவர் தாத்தா படத்தை தூக்கி கொடுத்து இதுதான் அழகுமுத்துக்கோன் வரட்டாரு. அந்த தாத்தா யாரை பார்த்துட்டாரு? அது திருவள்ளுவர் எப்படின்னா நமக்கு தெரியாது. ஒரு தமிழ் புலவர் வச்சு கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இயேசுநாதரையும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடுல இருக்கிற படங்களை பார்த்து இது இயேசு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போயிடுவோம். அது இயேசு இல்லை. இயேசு அழகானவர். அவர் தலை முடி தங்கமயமானதான், சுருள் சுருளானதான். இயேசுநாதர் படம் அப்படியா இருக்கு? என்னை விட போக முடியாது. அவர் நம்ம படத்துல பார்த்தா சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அப்ப ஆண்டவர் தரிசனங்களை கொடுப்பது, வானத்தை திறப்பது எதுக்குன்னா நம்ம 4 பேருக்கு முன்னால பெருமையா சொல்வதற்கு இல்லை. நான் பரலோகத்தை பார்த்தேன், நான் வானத்தை திறக்கிறத பார்த்தேன். பவுலடியார் சொல்கிறார், நான் ஒருவரை அறிவேன், அவன் 3வது வானத்துக்கு
அவர் சொன்னார், நான் உங்களுடைய அறிவேன். நான் தான் 3வது வானத்துக்கு போனேன்னு சொல்லல, நான் தேவதூதருடைய பாஷையை கேட்டேன்னு அவர் சொல்லல, நான் ஒருவனை அறிவேன். யாரோ மாதிரி சொல்றார். நம்ம ஊர் ஆளுகளுக்கு என்ன ஆயிருக்கு இதை கற்பனை பண்ணி பாருங்க. மேடையில் பேச ஆரம்பிச்சோன்னா அதுதான் பேசும். ஆண்டவர் என்னை அப்படியே ஆவிக்குள்ளாக்கி 3வது வானத்துக்கு கொண்டு போனான். அங்கே மெக்கேரை பார்த்தேன், கேப்ரியலை பார்த்தேன். அவன் எனக்கு தண்ணி கொண்டு வந்தான், பாயாசம் கொண்டு வந்தான். நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வானத்தை திறப்பது எதுக்குன்னா, அது திறக்க போறது எதுக்குன்னா, ஒரு மாபெரும் ஊழியத்தை செய்வதற்காக. பொருளையும் போன்ற அரசாங்கத்தில் உயர் பதவி இருக்க மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் நான் அதுக்கு ஒப்பு கொடுத்து வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், கர்த்தருடைய சாட்சியை சொல்லுவேன் என்று நீங்கள் நானும் ஆயத்தமா இருப்போம்னா நமக்காய் தேவன் வானத்தை திறப்பார், சத்தியங்களை நமக்கு தேவன் கற்றுக் கொடுப்பார். ஸோ அதில் அடுத்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காரியம், ஆறாவது காரியம், தசமபாகம் செலுத்துறவங்களுக்கு வானத்தை திறக்கிறாங்க. இது வித்தியாசமா இருக்குல்ல? சரி வாசிக்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் என்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே வானம் திறக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இதுல சோதித்து பாருங்கள் அப்படிங்கிற வானம் திறக்கப்படுதா இல்லையாங்கிறத சோதிச்சு பாருங்க. இதே ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு அவர் சொல்றாரு. கர்த்தரை சோதிக்காத அப்படின்னு சொல்றவர் தான் இங்க சொல்றாரு, என்னை சோதிச்சு பாரு. கர்த்தர் என்னை சோதிச்சு பாருன்னு சொல்ற ஒரு இடம் எதுல சோதிச்சு பார்க்கணுமா? தசமபாகத்தை கொடுத்து சோதிச்சு பாருங்கிற. இந்த தசமபாகத்தை குறித்து அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து சுவிசேஷம், பழைய ஏற்பாட்டு காலத்துல மல்கியா எழுதுகிறார். என்ன அவர் சொன்னார் பாருங்க. எதுக்காக சொன்னாருன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்குங்கிற. ஆலயத்திலே அன்னைக்கு யாரெல்லாம் இருந்தாங்க? ஆசாரியர் இருந்தாங்க, லேவியர் இருந்தாங்க, பரிவிடைக்காரங்க இருந்தாங்க, ஏழைகள் இருந்தாங்க, வியாதிப்பட்டவங்க இருந்தாங்க. இப்படி யாரெல்லாம் இருந்தாங்களோ ஆலயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அப்படின்னு. அப்ப நாம கொடுக்கிற தசம்பாகங்கிறது ஏதோ பாஸ்டர்மாருக்கு அப்படிங்கிறது இல்லை. நம்ம கொடுக்கிற தசம்பாகங்கிறது பாஸ்டர்மாருக்கு சொத்து சுகம் அப்படிங்கிறது இல்லை. இது ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்குங்கிறார். அப்ப ஆலயத்துக்குள்ள வருகிற எல்லாருக்குமே இந்த தசம்பாகம் பயன்படக்கூடியது அப்படிங்கிற. அடுத்த வார்த்தை கவனிங்க, உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் அப்படிங்கிற. தசம பாகங்களை எல்லாம் எங்க கொண்டு வாங்க? காணிக்கை பெட்டிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லல, பண்டக சாலைக்குங்கிற. அதான் தசம பாகங்களை எல்லாம்ங்கிற. அப்ப தசம பாகத்திலே பல தசம பாகங்கள் இருக்கிறது. சம்பளத்துல பணத்துல தசம பாகம் அப்படின்னா காணிக்கை பெட்டியில போடுன்னு இருப்பாங்க. அப்ப இங்க வெறும் பணத்தை மட்டும் கத்த தசமபாகம் சொல்லல, தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்குங்கிற. அப்ப வெறும் பணத்துல இல்ல, பொருட்களிலே, விளைச்சலிலே, நமக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலையும் தசமபாகத்தை கொண்டு வாங்க. அதுக்கு தான் பண்டக சாலைங்கிற. பண்டங்களை வைக்கிற இடம் ஸ்டோர் ரூம். அப்ப தசமபாகம் எதிரெல்லாம் கொடுக்கணுங்கிறத இந்த வசனம் தெரிகிறது. சரி, இப்படி கொண்டு வரும் போது அப்பொழுது நான் இப்படி பண்டக சாலை கொண்டு வரும் போது அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து
நல்லா நீ கவனிக்கணும். நீ தசம்பாகத்தை பண்டசாலை கொண்டு வா, நான் நீ இருக்கிற இடத்துல இடமில்லாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசிரியப்பேங்கிறேன். புரியுதா? இத சில பசங்க பார்த்து சொல்லுவாங்க, இது பங்கேற்பாட்டு உபதேசம், புதிய ஏற்பாட்டுக்கு இது பொருந்தாது. தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு உபதேசம் அல்ல, பழைய ஏற்பாட்டுக்கு முந்தின உபதேசம். தசமபாகம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்கிசேதேக்கிட்ட ஆரம்பிக்குது. மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார். ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுத்தார். மெல்கிசேதேக்கு அவரை ஆசீர்வதித்து கம்யூனியன் கொடுக்கிறார், திருவிருந்து கொடுக்கிறார், அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார். அப்ப எங்கே தசமபாகம் போய் சேரணும்? எங்கே கம்யூனியன் எடுக்கிறோமோ அங்கே தசமபாகம் போய் சேரணும். கவனிக்கணும். இது எங்கே நடந்தது? ஆபிரகாம் காலத்துல நியாயப்பிரமாணம் கிடையாது. நியாயப்பிரமாணம் எப்ப வந்துச்சு? மோசே காலத்துல வருது. அப்போ பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அல்லது நியாயப்பிரமாணம் சொல்லுகிற மோசேக்கு முற்பட்டதுதான் இந்த தசமபாக பிரமாணம். இது புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போதும் ஆண்டவர்கள் வந்து சொல்றாங்க, அது இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது கர்த்தர் சொல்றார், நீ அதையும் செய்யணும் இதையும் விடக்கூடாதுங்கிறார். நீ சொல்றான், நாங்க சீரகம் கடுகு வெந்தயம் ஒருத்தராம வீட்டுக்கு அத்தனையும் சொல்லி அதுல எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார், நீ அதையும் செய்ய, ஆனா நீதிப்படி சத்தியத்தின்படியும் நடக்கணும். அது வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் தசமபாக பிரமாணம் இருக்குது. அப்ப இப்படி தசமபாகத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வானத்தை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வதித்தார். இவங்க கொண்டு வர்றது தசமபாகம் 10ல ஒண்ணு, கர்த்தர் கொடுக்கிறது இடமில்லாமல் போக மட்டும். நம்ம எப்படி இருக்கிறோம்? பல நேரங்கள்ல நம்ம பர்ஸ் வந்து எம்டியா இருக்குது, பல நேரங்கள்ல நம்ம அரிசிப்பான எம்டியா இருக்குது, வாபசரை கொட்டி எம்டியா இருக்குது, நிறையாம இருக்கிறது. காரணம் என்ன? இந்த வசனத்தை நாம கைக்கொள்ளாதது. அப்ப வானம் திறக்கப்பட்டது. இங்க வானம் எதற்காக திறக்கப்படுகிறது? தசமபாகங்களை கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக வானம் திறக்கப்படுகிறது. அப்ப தசமபாகம் கொண்டு வருவதற்காக இந்த வானம் திறக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக சோத்திரம் 7வது காரியம், 7வது காரியம் நடக்க போறதை வெளிப்படுத்துவதற்காக தேவன் வானத்தை திறக்கிறார். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1வது வசனம். யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் ஸ்நானகன் அல்ல, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவருடைய 12 அப்போஸ்தலர்களிலே இயற்கையாக மரித்தவர் யோவான் என்று சொல்கிறார்கள். மற்ற 11 அப்போஸ்தலர்களும் பவுலடியாரும் கூட அவங்கெல்லாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டாங்க, அது சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க, அது எரித்து கொல்லப்பட்டாங்க, ஏதோ விதமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை மரித்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும்தான் இயற்கையான மரணத்தை புதுமையிலே அனுபவித்தவர். இந்த யோவான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த போது அவரை நாடு கடத்தினார்கள். அவரை நாடு கடத்தி பத்மோ தீவிலே சிறையில வச்சிருந்தாங்க. நம்முடைய தேசத்திலே சுதந்திரத்துக்காக போராடுறவங்கள அந்தமான் தீவில கொண்டு போய் வச்சாங்க. அங்க ஒரு சிறைச்சாலை வைத்து செல்லுலார் சிறை சொல்லுவாங்க, அங்க கொண்டு போய் அந்தமான்ல அடைச்சு வச்சாங்க. அங்க இருந்து தப்பி எங்கேயும் போக முடியாது, அப்படி வச்சிருந்தாங்க. இதே மாதிரி தான் பத்மோ தீவிலே யோவானை கொண்டு போய் போட்டாங்க. இப்ப அந்த மனித நடமாட்டம் கிடையாது, மிருகங்கள் தான் அதிகமா இருக்கிறது. அவருடைய காடுகளுக்குள்ளே மலைகளுக்குள்ளே அவர் இருக்கிறார். பனி வெயில் அடிக்கிறது, தனிமையிலே இருக்கிறார். அந்த நேரத்துல தான் தேவன் வானத்தை திறந்து எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்களை யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். யாருக்கு வெளிப்படுத்தினார்? சுவிசேஷத்தின் நிமித்தம் நாடு கடத்தப்பட்ட சிறைப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன்
எப்படி வெளிப்படுத்தினார்? வானத்தை திறந்து அவருக்கு வெளிப்படுத்தினார். அப்ப சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் தனித்திருப்போமையானால், சிறைப்பட்டு போனது போல அனுபவத்தை உணர்ந்திருப்போமையானால், நாடு கடத்தப்பட்டதை போல ஒரு அனுபவத்தை உணர்ந்திருப்போமையானால், நம்மை ஆதரிக்க ஆள் அல்ல, காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆள் அல்ல என்று நீங்களும் நானும் யோசிப்போமையானால், தேவன் நம்மளோடு வானங்களை திறந்து எதிர்காலங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் எசேக்கியேலுக்கு நடந்தது, இதுதான் பேதுருவுக்கு நடந்தது, இதுதான் யோவானுக்கு நடந்தது. இதே விதமாய் தேவன் இன்றைக்கும் உடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு போதுமான கர்த்தர். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நியாய தீர்ப்பு செய்வதற்காக தேவன் வானத்தை திறக்கிறார் என்பதை பார்க்கிறோம். வாசிங்க. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். சாத்திரம். இங்கே வானம் திறக்கப்படுகிறது, வெள்ளை குதிரையில ஒருத்தர் ஏறி வருகிறதை காண்கிறேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் பிற்காலத்திலே நடக்க போற காரியங்கள். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது நடக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினது. சில பேர் ஏதோ நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அப்படி இல்லை. அது நடக்க வேண்டிய காரியங்களை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினது. இங்க வானம் திறக்கப்பட்டதா, அங்கு வெள்ளை குதிரை புறப்பட்டு போறதை காண்கிறார். அதிலே ஒருவர் ஏறி இருக்கிறதையும் அவரை கண்டார். இது அந்த குதிரையில ஏறி இருந்தவர் யார்? சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். சத்தியம் உள்ளவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப வெள்ளை குதிரையில ஏறி வருகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவருடைய வருகையை குறிப்பதற்காக இந்த வெளிப்பாட்டை வானத்தை திறந்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்ப ஆண்டவர் இன்னொரு வானம் திறக்கப்பட போகிறது. எதுக்காக திறக்கப்பட போகுது? பூமி நியாயம் தீர்க்கப்படுவதற்காக, ஆண்டவருடைய வருகையை காண்பதற்காக இந்த வானம் திறக்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு எனக்கும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், வானம் திறக்கப்பட போகிறது, கர்த்தர் வெளிப்பட போகிறார். இந்த பூமியில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் அவராலே எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. கைவிடப்பட்டவர்கள் நியாயத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சோத்திரம். 9வது காரியம், பூமியை சுத்திகரிக்க தேவன் வானத்தை திறந்தார். இது ஏற்கனவே நடந்த காரியம். முதல்ல சொல்லியிருக்கணும், உங்களுக்கு புரிவதற்காக கடைசியாக சொல்லுகிறேன். இதுவரைக்கும் திறந்தது எல்லாம் நன்மை செய்யும்படியாய் திறக்கப்பட்டவை, நன்மை செய்யும்படியாய் வானம் திறக்கப்பட்டது. ஆனா இங்கே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வானம் திறக்கப்பட்டது. நோவாவின் காலத்திலே வானம் திறக்கப்பட்டது. எதுக்குன்னா இந்த பூமியை வெள்ளத்தினாலே ஜலத்தினாலே அழிக்கும்படிக்கு வானம் திறக்கப்பட்டது. மிக ஆபத்தான ஒன்று. வானம் திறக்கப்பட்டது, ஒரே மழை பெய்து கொண்டே இருக்கிறது, பூமியின் ஊற்றுக்கண்ணு திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டு பூமியும் திறக்கப்பட்டு பூமி எல்லாம் தண்ணீராலே நிரம்பிருச்சு. ஜனங்கள் தப்புவதற்கு வழி இல்லை, மிருக ஜீவன்களும் மரங்களும் தப்புவதற்கு இடமே இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டது. அன்றைக்கு அழிக்கப்பட்ட அந்த மரச்செடி கொடிகள், அன்னைக்கு பூமியில மூடப்பட்ட மரச்செடி கொடிகள் தான் இன்னைக்கு பெட்ரோலா இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. படிச்சவங்களுக்கு தெரியும், பெட்ரோலா இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. தேவன் வானத்தை திறந்தார். எதுக்காக திறந்தாரு? கீழ்ப்படியாதவரை அழிக்கும்படிக்கு திறந்தார். கர்த்தருக்கு பயந்திருந்த நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றும்படிக்கு தேவன் பேழையை அதற்கு முன்பாகவே உண்டு பண்ண சொல்லிவிட்டு வானத்தை திறந்தார். இன்னொரு நாள் வானம் திறக்கப்பட போகிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்கிறது. இந்த பூமி முற்றிலும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவருக்காய் வேத வசனத்தின்படி சுத்த மனச்சாட்சியில் ஜீவிக்கிற பிள்ளைகள் அந்த அழிவுக்கு தப்புவார்கள். மற்றவர்கள் எரிகிற அக்கினியிலே சுட்டரிக்கப்படுவார்கள். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நான் எச்சரிக்கும்படிக்கு தேவன் அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரே. நீங்க நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? வேத வசனத்தின்படி வாழுகிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். தேவன் என்றைக்கும் வானத்தை திறப்பதற்கு அவர் ஆயத்துள்ள தேவன். யார் யாருக்காகதான் வானத்தை திறந்தான்னு பார்க்கிறோம். நமக்காகவும் தேவன் வானத்தை திறக்க முடியும்.
இயேசு கிறிஸ்துவாய் வானத்தை திறந்தபோது அவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாரு. பூமியிலே நம்மளை யாருன்னு தெரியாத போது, சொந்த பந்தங்கள் நம்ம புரிந்து கொள்ளாத போது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம அறிந்து கொள்ளாத போது, தேவன் வானத்தை திறந்து பேசுகிறாரு, இவர்கள் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரத்தி, இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய பிள்ளை, நான் அறிந்திருக்கிறேன், அவங்க என்ன அறிந்திருக்காங்க, அவங்க எனக்காக ஜீவிக்கிறாங்க என்று சொல்லி கர்த்தர் நமக்காய் வானத்தை திறந்து இன்றைக்கு பேசுகிற கர்த்தர், நமக்காய் வழக்காடுகிற கர்த்தர், நமக்காய் யுத்தம் செய்கிற கர்த்தர், நமக்காய் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். இந்த தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை வாழ வையும். எந்த நேரத்துல எல்லாம் எனக்கு வானம் திறக்கணுமோ, எந்த நேரத்திலாம் சத்தியத்தை நான் கேட்கணுமோ, அது வாய் நடத்த ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களை விட்டு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், அவர் வார்த்தைகளும் மாறாததா இருக்கிறது. தேவன் போய் சொல்லாத கர்த்தர், அவர் வானத்தை திறக்கிறவர். தேவன்